friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபியோட தான் வந்திருக்கோம். என்ன ரெசிபினா நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு வச்சு சூப்பரா ஒரு பொரியல் தான் பண்ண போறேன். இந்த கேரட் வந்து ஒரு 100 கிராம் அளவு கேரட் எடுத்துர்க்கேன். தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் நடுவுல. பீன்ஸ் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துர்க்கேன். உருளைக்கிழங்கு 100 கிராம் எடுத்துர்க்கேன். இப்போ மொத்தமா பாத்தீங்கன்னா 300 கிராம் இருக்கும். தோல் நல்லா சீவி வச்சிருக்க உருளைக்கிழங்கு. முன்னாடியும் பின்னாடியெல்லாம் நல்லா காம்பு கட் பண்ணி வச்சிருக்கேன். நீ நம்ம இது பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. க்ரீன், ஒயிட், ஆரஞ்சு கலரில் நல்லாயிருக்கு பார்க்குறக்கு. கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்க்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வரமிளகா. இது நம்ம எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான ஆயில் ஆட் பண்ணியாச்சு. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேப்பில் நம்ம பெரிய வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சீக்கிரம் வேகும். கால் ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கட்டும். நல்லா வணங்கிடுச்சு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். லோ ஃப்ளேம்லேயே வைங்க. அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆவி பார்க்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.